எல்லாருக்கும் வணக்கம். ராமலிங்க அடிகளார் வள்ளலார் அவர் இயற்றிய திருவருட்பா பாடலிலிருந்து விளக்கத்தை பார்க்க போகிறோம். அவர் சென்னை கந்தக்கூட்டத்தில் உள்ள முருகப்பெருமான்கிட்ட வேண்டுகிறார். அதாவது, உன்னை ஒருவனையே நினைத்து வாழும் உத்தமர்களின் நட்பு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். அதாவது, நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் போனோன்னா நம்மளை பற்றி அவதூறாக சொல்லுவாங்க. இவர்களோட உறவு இல்லாமல் இருக்க வேணும்னு வேண்டுகிறார். பெருமையுடைய உனது புகழ் பற்றி பேச வேண்டும். எப்பொழுதுமே உனது புகழை பற்றியே நான் பேச வேண்டும். பொய் பேசாது இருக்க வேண்டும். ஒழுக்க நெறியை பின்பற்றி வாழ வேண்டும். கோபம், பணத்தாசை போன்ற பேய் பிடிக்காது இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தின் மேலே பெரிய பேராசையாக இருப்பாங்க. அதே போல் கோபமுடையவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பேய்ன்னு சொல்லுகிறார். இந்த பேயெலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்க வேண்டும். பெண்மேல் உள்ள ஆசையை மறக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். அதாவது அறிவு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதை போல் மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியும் செல்வம், எனவே நீ தரும் கருணை செல்வம் வேண்டும். அதாவது முருகப்பெருமான் தரக்கூடிய கருணை மட்டுமே செல்வம் என்று அவர் சொல்கிறார். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். நல்ல தர்ம சிந்தனை உள்ள சென்னை கந்தக்கோட்டத்தில் உடைய கந்தவேலை உடைய முருகனே, உன்னை வணங்கி வேண்டுகிறேன் என்கிறார் வள்ளலார். எனவே நாமும் முருகப்பெருமானை வேண்டி மேற்சொன்ன அனைத்தையும் பின்பற்றி நலமோடும் வளமோடும் வாழ்வோம். மிக்க நன்றி.